புதுச்சேரி மண்ணின் உரிமையை பாதுகாக்கவும் நேர்மையான அரசை உருவாக்கவும் புதிய அரசியல் கட்சியை துவங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையான்பேட்டை தொகுதியை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நமது மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி கட்சி கொடியை வெளியிட்டார். புதுச்சேரிக்கான தனி மாநில அந்தஸ்தை கட்சியின் முக்கிய நோக்கம் எனவும் அவர் கூறினார். 2011 முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் தனித்தன்மை இழந்துவிட்டார் என்றும் அவர் விமர்சித்தார். காங்கிரஸில் இணைய முயன்றும் நம்பிக்கை இழந்ததாக புதிய கட்சி தொடங்கியதாகவும் நேரு தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கட்சியின் கொள்கை தலைவர்களில் பெரியாரின் படம் இடம்பெறாததால் கட்சி துவங்க விழாவுக்கு வந்த பெரியார் அமைப்பினர்கள் இடையே அதிருப்தி ஏற்படுத்தியது. இந்த துவக்க விழாவில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன், காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா, முன்னாள் எம்பி ராமதாஸ் மற்றும் நேருவின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப லஞ்ச ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசு இந்த புதுச்சேரியில் ஏற்பட வேண்டும் என்று எல்லோருடைய விருப்பத்துக்கேற்ப ஒரு புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்ற கட்டாயம் இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக ஏற்கனவே அண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரது கட்சியை தொடங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நான் இன்று எனது தலைமையில் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறேன். இந்த கட்சிக்கு நமது மக்கள் கழகம் NMK என்று பெயரிட்டிருக்கிறேன். இந்த மக்கள் கழகம் நமது மக்கள் கழகம் என்ற இந்த கட்சியின் எனது தலைமையில் உறுப்பினர்களின் ஒப்புதலோடு ஒரு ஆண்டு காலத்துக்கு தற்காலிகமாக நிர்வகிக்கக்கூடிய வகையில் நான் தலைவராகவும், திரு பி சீதாராமன் அவர்கள் துணைத் தலைவராகவும், திரு இ விநாயகம் அவர்கள் பொதுச் செயலராகவும், திரு ஜி சுந்தரராஜ் அவர்கள் இணை பொதுச் செயலராகவும், திரு என் செல்வம் என்ற ராமச்சந்திரன் அவர்கள் பொருளாளராகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நமது மக்கள் கழகத்தின் கொடியும் இந்த தருணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது.